ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2025 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ஸ்ட்ராங்கர் சீரிஸ் 2.0 இதோட டே 1 தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து கவர் ஆயிரும். உங்களுக்கு இந்த பிளான்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல் சிலபஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப், அதுக்கப்புறம் இதுக்கான வீடியோ, டெஸ்ட் சீரிஸ், டெய்லி டாஸ்க், ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், இந்த மாதிரி எல்லாமே இந்த பிளான்லேயே கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆயிரும். இதை பற்றின ஃபுல் இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம வந்து டே 1க்கான பிளான் என்ன அதை வந்து பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்டடி பிளானில் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் டாபிக் வைஸாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ சிலபஸில் கூடிய டாப்பிக்கை ஒவ்வொரு சின்ன சின்ன டாப்பிக்காக வந்து பிரித்து நேஷனல் ரெனைசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி, இது வந்து சிலபஸ் டாப்பிக்கில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் டாப்பிக்கை தனித்தனி டாப்பிக்காக வந்து கொடுத்துருப்போம். ஓகே, இந்த டாப்பிக்கான வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்பில் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து டெஸ்ட் 1க்கான டாபிக் இதுதான். நம்ம இதுக்காண்டி ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வீடியோ வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து இதோட கான்செப்ட் என்ன, கதை என்ன, எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முதல்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் சமச்சீர் பிடிஎஃப்பும் நம்ம ஆப்பில் வந்து கொடுத்துருப்போம். ஒரு சில பேர்கிட்ட புக்கு இருக்கும், ஒரு சில பேர்கிட்ட புக்கு இருக்காது. ஸோ நம்ம ஆப்லேயே எல்லா சமச்சீர் பிடிஎஃப்பும் டாபிக் வைஸாக கொடுத்துருப்போம். இந்த மொதல் டாப்பிக்கான வீடியோ வந்து ஆப்பில் இருக்கும். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இந்த டாபிக் சமச்சீர் புக்கில் எந்த இடத்துலலாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 10th ஸ்டாண்டர்டில், 11th, ஸோ 10th வால்யூம் 1, அதே மாதிரி வந்து 11th வால்யூம் 2, 12th வால்யூம் 1. ஸோ நம்ம வந்து ஸ்டடி பிளான்லேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருப்போம். இது போக நம்ம இந்த பிடிஎஃப்பையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்பில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஆப்பில் எடுத்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோன்லேயோ இல்லை வந்து சிஸ்டம்லேயோ நீங்கள் வந்து சேவ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வீடியோஸும் இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல் வந்து இருக்கும். நம்ம இது போக அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே வந்து நம்மளோட நோட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நோட்ஸ் வந்து ஒரு சில டாபிக் ஒன்லைனர் நோட்ஸாகவும், ஒரு சில டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட் ரிட்டனாக வந்து இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆப்பில் கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். இந்த ஸ்டடி பிளானில் இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா டாப்பிக்கும், நம்ம இந்த முதல் டாபிக் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் எல்லா டாபிக் வந்து கொடுத்துருப்போம். ஆப்டிடியூட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பேசிக்லேருந்து வீடியோ கோர்ஸாக வந்து இருக்கும். சிம்பிளிஃபிகேஷனுக்கு மட்டும் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 13 வீடியோ வந்து கொடுத்துருப்போம். பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து டாபிக் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா வீடியோஸும் கொடுத்துருப்போம், ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துருப்போம். இதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டாக வந்து எழுதுவீங்க. டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து பைலிங்குவலாக வந்து இருக்கும். தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடித்த உடனே கரெக்டான ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, அதுக்கப்புறம் ஓவராலாக அட்டன் பண்ணவங்க பேஸ் பண்ணி உங்கள் ரேங்கிங் என்ன, இந்த மாதிரி நீங்கள் வந்து டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து பார்த்துக்கலாம். நம்ம ஆப்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் இருக்குது பார்த்தோம் அப்படின்னா வந்து இதோட இன்ட்ரோ வீடியோ, 2ஆக இருக்குது பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்டடி பிளான், இதில் ஆல் பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து போவாங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா பிடிஎஃப் வந்து இருக்கும். முதல் டெஸ்ட்டுக்கான கண்டென்ட் நம்ம வந்து முதல் டெஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 லெசன் வந்து சொன்னோம். ஸோ அந்த 3 லெசனும் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் தனியாக இருக்கும், தமிழ் மீடியம் தனியாக வந்து இருக்கும். நம்ம அது போக பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான நோட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து வீடியோஸ். ஸோ வீடியோஸ் நீங்கள் வந்து அந்த கண்டென்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஆல் வீடியோஸ்னு இருக்கும், இதுக்குள்ளே வந்து போவாங்க. ஸோ ஸ்ட்ராங்கர் சீரிஸ்னு போட்டிருக்கோம். இப்போ டெஸ்ட் 1க்கான வீடியோ பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ டெஸ்ட் 1க்காக 2 மணி நேரத்துக்கான அந்த டாபிக் வீடியோ வந்து இருக்கும். அதுமாதிரி டெஸ்ட் 2க்கு, டெஸ்ட் 3, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்லேயே எல்லா வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆப்லேயே வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த லாஸ்ட் ஃபோல்டரில் ஆல் டெஸ்ட் அண்ட் டெய்லி டாஸ்க், இது போக இந்த டெஸ்ட் சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில ஏரியா வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதிலேருந்து ஒரே கொஸ்டினாக ரிப்பீட்டடாக வேறு மாடுலேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்பாங்க. இப்போ ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 120 ஆர்டிகல் தான் ரிப்பீட்டடாக மாற்றி வந்து கேட்டே வந்து இருக்காங்க. நம்ம வந்து அதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து தனியாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வரும். இப்போ நீங்கள் வந்து ஆர்டிகல் டாஸ்க் அட்டன் பண்ணுறீங்க, மொதல் டைம் ரேண்டமாக ஒரு 10 ஆர்டிகல் வரும். உங்களுக்கு 10க்குமே ஆன்சர் தெரியாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து படிக்கிங்க, ஃபஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணுறீங்க. என்ன பண்ணுவீங்க, நீங்களாக குத்துமதிப்பு ஆப்ஷன் ஏ, பி, சி ஏதோ ஒன்று வந்து போட்டு வைப்பீங்க.
நீங்கள் 10ஐயும் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 10க்கான கரெக்ட் ஆன்சர் வந்துடும். ஸோ ஆர்டிகல் 16க்கு இதான், ஆர்டிகல் 23 இதான், ஆர்டிகல் 12 இதான், ஆர்டிகல் 14 இதான் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ நீங்கள் 10க்கான ஆன்சரையும் ஒன் டைம் பார்த்துட்டீங்க. இப்போ அதே கொஸ்டினை உங்களை வந்து ரீடேக் பண்ண சொல்கிறோம். ரீடேக் பண்ண சொல்லும் போது கண்டிப்பாக 10ல் 2வது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், அப்படி தானே? ஸோ வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா மெமரி பவர் அதிகமாக வந்து இருக்கலாம். 10க்கு 10 ஞாபகம் இருக்கலாம், 10க்கு 8 ஞாபகம் இருக்கலாம், 10க்கு 4 ஞாபகம் இருக்கலாம். நம்ம குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிடுவோம். 2வது ரீடேக்கில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே 10க்கு 2வது ஞாபகம் இருக்குமா? ஓகே, இப்போ நீங்கள் அதே கொஸ்டினை 5 தடவை 10 தடவை 20 தடவை ரிப்பீட்டடாக ரீடேக் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு 10 டைமில் ரீடேக் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே 10க்கு 10 வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இந்த கான்செப்ட் தான் டெய்லி டாஸ்க்கு. ஸோ நீங்கள் டெய்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் படிக்கவே வேண்டாம். நம்ம எல்லா இம்பார்ட்டன்ட் ஏரியாவையும் டாஸ்க்காக வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஆர்டிகளுக்கு தனியாக ஒரு டாஸ்க் வந்து இருக்கும், இம்பார்ட்டன்ட் இயருக்கு வந்து இருக்கும். ஸோ யூனிட் 8-9 இப்போ இந்த புது சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா 8-9 வந்து கிடையாது. இந்த 8-9 தான் 5-6 அப்படிங்கிற மாதிரி வந்து நேம் மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கான டெய்லி டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ இந்த யூனிட் 8-9 அப்படிங்கிற ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ பழைய சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா 8-9 இருந்துச்சு. புது சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5-6 வந்து இருக்குது. ஓகே, அதுக்கான டெய்லி டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சமச்சீர் புக்கில் 2 கொடுத்துருக்காங்களா அங்கங்கே, அதுக்கான டெய்லி டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான டெய்லி டாஸ்க்கும் இருக்கும். சயின்ஸ் தனியாக, சோசியல் தனியாக, ஆப்டியூட் தனியாக, கரண்ட் அஃபேருக்கு தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் சிலபஸில் நேஷனல் லீடர் வந்து இருப்பாங்க, ஒரு 13 பேர். காந்தி, நேரு, அம்பேத்கர், அப்துல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், அண்ணா, இப்படியா ஒரு 13 பேர் வந்து இருப்பாங்க. இவங்கள பற்றின கொஸ்டின் ரிப்பீட்டாக வரும். ஸோ அதுக்கான டெய்லி டாஸ்க்கும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான டாஸ்க் வந்து இருக்கும். இந்த டாஸ்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் எதுவுமே படிக்க வேண்டாம். ஃப்ரீ டைமில் இந்த குவிஸை மட்டும் ரிப்பீட்டாக வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஒரு டாஸ்க்குக்கு உங்களுக்கு 3 to 5 மினிட்ஸ் தான் அதிகபட்சம் வந்து ஆகும். ஸோ 10 டாஸ்க்குக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் ஃப்ரீ, அதாவது ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அப்பப்போ ஒரு 5 நிமிஷம் கேப் தான் கிடைக்கும், 10 நிமிஷம் கேப் தான் கிடைக்கும், ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, யாருக்கோ எங்கேயோ பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா புக்கை வச்சோ பிடிஎஃப் வச்சோ வந்து படிக்க முடியாது. இந்த டயத்தை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். படிக்க டைம் இருக்கும் போது, ஸோ புக்கு வச்சோ பிடிஎஃப் வச்சோ படிக்க டைம் இருக்கும் போது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து படிங்க. ஸோ வந்து அப்பப்போ இந்த கேப்பை ஃபுல்லாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி டெய்லி டாஸ்க் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. டெய்லி டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 25,000 கொஸ்டின் மேலே வந்து ஓவராலாக வந்து இருக்கும். நீங்கள் ஒரு 1 மந்த் வந்து ரிப்பீட்டடாக ரெகுலராக அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட நாலேஜ் வந்து அதிகமாக வந்து வளர்ந்துடும். நீங்கள் நிறைய விஷயம், நிறைய ஃபேக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா இன்பில்ட்டாக அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் டேரெக்டாக நம்ம ஆப்பில் இருந்தே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா வேலிடிட்டி வந்து 8 மந்த் கொடுத்துருக்கோம். ஏன்னா எக்ஸாமுக்கு 7 மந்த் இருக்கிறதுனால நம்ம வந்து வேலிடிட்டி 8 மந்த் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் ஆரம்பிக்கிற பேட்சில் பார்த்தோம் அப்படின்னா வேலிடிட்டி 7 மந்த் வந்து ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாம் கிட்ட வர வர அந்த எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்து வேலிடிட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் இந்த நேம்லாம் இருக்கும், இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல ஆப்போட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கீழே ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ ஸ்டோர் ஆப்ஷனில் வரிசையாக எல்லா கோர்ஸும் இருக்கும். இப்போ வந்து நமக்கு குரூப் 1 சீரிஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஸ்ட்ராங்கர் சீரிஸ் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து பைனோ கொடுத்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி நீங்கள் வந்து குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2, குரூப் 2A, மெயின்ஸ் எல்லா எக்ஸாம் நீங்கள் வந்து படிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் வந்து குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2, குரூப் 2A எல்லா எக்ஸாம் படிக்கிங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு கோர்ஸாக தான் ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ மெயின்ஸு, ப்ரிலிம்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு சீரீஸாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஓவராலாக 6,000 மேலே வந்து ஆகும். நம்ம வந்து அதுக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல்ல போஸ்டிங் பாஸ் ஒன்று வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த போஸ்டிங் பாஸ் நீங்கள் ஒன்று ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸும், ஸோ ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, வீடியோ கோர்ஸ், டெஸ்ட் சீரிஸ், குரூப் 1, குரூப் 2, குரூப் 2 இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த போஸ்டிங் பாஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ வந்து எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ இதில் அடிஷனலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நியூ இயர்க்கான கூப்பன் கோடு வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து நியூ இயர் 500 அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து 2,999 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 2,499 தான். ஸோ போஸ்டிங் பாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இப்போ 1 இயர் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம லாங்குவேஜ் புக் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்போம்.
அதுமாதிரி 2 இயர் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம லாங்குவேஜ் புக்கோட ஜிஎஸ் புக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து லாங்குவேஜ் புக்கு பொது தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷோ எது வேணுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ எது வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதிலே வந்து இருக்கும், நீங்கள் வந்து அதில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 7811894810. இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்காமல் நீங்கள் வந்து அங்கே வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராங்கர் சீரிஸோட டே 1 டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, டே 1க்கான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுதான், நேஷனல் ரினைசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி. நம்ம இப்போ தான் அதுக்கான கண்டென்ட்லாம் எப்படி பார்க்கணும், பிடிஎஃப் எங்கே எடுக்கணும் எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ் பிடிஎஃப் எல்லாமே ஆப்பில் எப்பவுமே வந்து பார்த்துக்கலாம். படிக்க வந்து ஆரம்பிச்சிருங்க. டெஸ்ட்டும் நீங்கள் வந்து ஆப்பில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இது போக ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து டே 1 டெஸ்ட் அட்டன் பண்ணி முடித்தோன்னா உங்கள் மார்க் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோட கமெண்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து எல்லோரும் வந்து பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்து டே 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ.